கலாமை எளியாக்குவர் யாருமே இல்லை. எது எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ அதை நாம் எளியாக்குவர் யாருமே இல்லை. நடுஇரவிலே அல்லாஹ் தஆலா கண்விழிக்க செய்து அவனையும் அவனை பற்றிய செய்திகளையும் கேட்க செய்தார். அழகான பல செய்திகளை இமாம்கள் பேசினாங்க. முக்கியமாக அல்லாஹ் தஆலாவை நம்மோடு விளங்குவதுதான் ஈமானிலே மிக சிறந்தது என்ற ஒரு விஷயத்தை பேசினார். நம்ம ஈமான் பண்றோமா இல்லையா? நம்ம ஈமான் பண்றோமா இல்லையா? என்ன ஈமான் பண்றோம்? அல்லாஹ் ஈமான் பண்றோம், மலக்குமார்கள் ஈமான், துல்லாஹி பல ஈமான் பண்றோம். இப்ப நம்ம ஈமான் கொண்ட விஷயங்களிலேயே மிக சிறந்த விஷயம் எது அப்படின்னா அல்லாஹ்வை நம்மோடு விளக்குறது தான் நம்ம ஈமான் கொண்ட விஷயத்துல சிறந்த விஷயம். அல்லாஹ் சொல்லாங்க அஃதலுல் ஈமானி ஈமானிலே மிக சிறந்தது தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் உன்னோடு ஒரு ரப் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் இருக்கு, இதுதான் ஈமானிலே ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் ஈமான் ரொம்ப சிறந்தது? அதுதான் ஈமானுடைய பேசிக்கே அர்த்தம். அதனாலதான் ரொம்ப சிறந்தது. அது ஒன்று இல்லைன்னா மற்ற எல்லா ஈமான்லையும் வீக்னஸ் வந்துடும். அது ஒன்று இல்லைன்னா எல்லாருமே வீக்னஸ் வந்துடும். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு ஒரு மனுஷனுக்கு உணர்வு வந்துருச்சுனாவே, சதா அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்ற எண்ணம் வந்து விட்டாலே அவனுக்கு தக்வா வந்துடும், தௌஹீத் வந்துடும், எல்லாமே வந்துடும். அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? மற்ற எல்லாம் உட்கார்ந்து அவனுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அட்வைஸ் பண்ண தேவை. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுதே வைதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் முதல்ல அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க, ஃபைனி கரீம். இதுதான் வந்து முதல்ல அவன் மனசுல நினைக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு ஈமான் கூட இந்த உள்ளத்துல எங்க நீ இருந்தாலும் சரி, wherever you are, அல்லாஹ் இருக்கு. நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் கூட இருக்கான். இந்த ஒரு எண்ணம் உன் மனசுல ஆழமா பதிச்சுட்ட அப்படின்னா மற்ற எந்த அட்வைஸும் உனக்கு தேவையில்லை. பல மணி நேரம் உனக்கு தாலீம் செய்ய தேவையில்லை. பல மணி நேரம் உனக்கு வந்து என்ன செய்ய தேவையில்லை. உனக்கு தொழுகணும், போய் ஜகாத் ஹஜ் செய்ய எதுவுமே சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்நாள் ஃபுல்லா சஹாபாக்களுக்கு மனைவிக்கு தான் போச்சாங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், இப்படி நம்ம புத்தி சேரத்தான் போச்சாங்க. மற்ற விஷயங்கள்லாம் அவங்களே கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நம்ம கூட இருக்கிற ரப்புக்கு நாம எப்படிலாம் அடிபணிக்கணும், எப்படிலாம் அவங்க நம்ம சந்தோஷப்படுத்தணும் அவங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அவங்களே எல்லாம் சந்தோஷப்பட்டு எப்படிலாம் வழி சொல்லி கொடுத்து நீ இப்படிலாம் என் கூட இருக்கிறியா, இப்படிலாம் தேவைப்படுச்சு சரியா என்று சதா அல்லாஹ் தன் கூட விளங்குறதுனால மற்றதெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவை ஏற்படாது. எந்த சாமியா தப்லீக் ஜமாத்துல போய் பள்ளி ஓத்துறா போய் தொழுது கூப்பிட்டாங்க, நோய்க்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஹஜ் செய்ய சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க, எதுவுமே இல்லை. மற்ற அமல்கள் பத்தி யாருக்கும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிக்கவே இல்லை. மற்றவா சௌபில் அப்பதான் செஞ்சாங்க. அவங்க செஞ்சது என்னன்னா ஒருவருக்கொருவர் வசிய செஞ்சு கொண்டாங்க. எதை கொண்டு? தொழுகை நோக்கு ஜகாத்தை கொண்டு இல்லை, அப்ப கொண்டுதான். அப்ப கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான், சதா ரப்பும் கூட இருக்கிறான். அந்த ஒரு உணர்வை கொண்டு வா. அதை கொண்டு வந்துட்டா மற்ற எல்லாமே அந்த கிளையது தான். எல்லாமே அசலத்தான், ஈமானுடைய அசலத்தான், அந்த கிளையது தான். அப்ப அதனால நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சதா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றோம், அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான உணர்வு ஒரு பையனுக்கு மனசுல உள்ளத்துல விதைச்சிருச்சு. ஏதாவது நம்ம தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில தப்பு நடக்குமா?
எங்க போனாலும் என் ரப்பு இருக்குங்க என் கூட இருக்கிறாரு. யார் அப்படி இருக்கிறார்களோ, சதா அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்க உங்களோட இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான், அல்லாஹ் ரொம்ப விரும்புறான், அல்லாஹ்வுடைய வழி அவர்தான். அல்லாஹ்வுடைய நேசர் யாருன்னா, யார் அல்லாஹ்வை சதா என் கூட இருக்கிறார் உணர்வு இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய வழி அவர்தான், அல்லாஹ் ரொம்ப பிடித்தவரும் அவர்தான். ஜனங்களுக்கு அதை சொல்லுவோம், ஒரு உஸ்தாதுக்கு ஒரு மாணவர் ரொம்ப பிடிக்குது, இந்த மாணவர்கள் ரொம்ப பிரியமா இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அந்த மாணவரை மற்ற மாணவர்கள்லாம் பார்த்து பொறாமப்படுறான், இவர் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் உஸ்தாது இவர் மேலே பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, பொறாமப்படுறாங்க. இப்போ அந்த உஸ்தாதிட்ட போய் ஒரு நாள் சொன்னாங்க, நீங்க அந்த மாணவர் மேல தனிப்பட்ட பிரிய வச்சிருக்கீங்க, எங்க மேலாம் அந்த அளவுக்கு பிரிய வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியாப்பா, நான் ஏன் அந்த மாணவர் மேல பிரிய வச்சிருக்கேன்னு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்கள் கையிலும் ஒரு கோழியையும் ஒரு கத்தியும் கொடுத்தாங்க. கோழியும் இதை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துக்குவாங்க, யாருமே பார்க்காத இடத்துல போய் அறுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லா மாணவர்களும் வாங்கிட்டு போனாங்க, விவகாரம் வாங்கிட்டு போய் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பாட்டு புரிஞ்சுதான் எங்க மறைவு போய் இங்கெல்லாம் போய் ஒளி முடியுமா உழைச்சி யாரும் பார்க்காத இடத்துல அறுத்துட்டு விட்டாங்க. இந்த ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்யல, அறுக்கவே அப்படியே கோழி கொண்டு வருவார் இதோட. எல்லாரும் ஆசிரியர் நாங்கெல்லாம் செய்யாம இருக்கிறார், இவரை தான் உஸ்தாத் பிரிய வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா பேசுறாரு. உஸ்தாத் கேட்டாங்க, ஏப்பா செய்யல? நானும் போய் ஒவ்வொரு இடமா தேடி பார்த்தேன், பாத்ரூம் போனேன், வெளியே போனேன், அங்கே போனேன், ஒவ்வொரு இடமா மலைகளுக்கு போனேன், காடுகளுக்கு போனேன், ஒவ்வொரு இடமும் தேடி பார்த்தேன், எந்த இடத்துல போனாலும் யாரும் பார்க்காத இடம் இல்லையே அப்படின்ட்டாரு. யாரும் பார்க்காத இடத்துல இல்லையே, எங்க போனாலும் என் ரப்பனை பார்த்துட்டே இருக்கலாம், சதா அவனுடைய பார்வையில இருந்துட்டே இருக்கிறனே, ஒரு வினாடி தவறாம அவனை பார்த்துட்டே இருக்கும்போது எப்படி நான் யாரும் பார்க்காத இடம் எந்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உஸ்தாரே அப்படின்னு சொல்லி உஸ்தாரை கேட்டார். அப்படின்னு சொன்னார். உஸ்தாத் சொன்னாங்க, இங்க வலிக்கிட்டீங்களா, ஏன் அவர் ரொம்ப பெரிய பிள்ளை நினைக்கிறீங்களா? இப்ப இவரு சதா நீங்கெல்லாம் காலில் இருக்கு, உங்களுடைய செயல் உங்களுடைய இழிவு வந்து காலில் இருக்கு, எல்லாம் நம்ம கொண்டு இருக்கிறோம் நம்ம கொண்டு இருக்கிறோம் வாயில சொல்றீங்க, இவரு காலில் இருக்கிறாரு, அவங்களாம் காலில் இருக்கிறீங்க, காலில் இருக்கிறாரு. அவங்க ஷேஃபும் அதே மாதிரிதான். ஷேஃப் என்ன செய்வாங்க, யாரு வெறும் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பிரியப்படுறதை விட யார் அந்த காலில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க. யார் சதா அந்த காலிலே இருக்கிறார், சதா அல்லாஹ் என்ன கொடுக்குறான், அல்லாஹ் என்ன கொடுக்குறான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டே இருக்கான் என்ற உணர்வோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஷேஃப் பிரியப்படுவார்கள், அல்லாஹ்வும் பிரியப்படுவாங்க. எத்தனையோ அடியார்கள் இருக்கு, எல்லாரும் என்னை மறந்துருக்கு, இந்த அடியார் சதா நான் கூட இருக்கிற உணர்ந்துட்டே இருக்கிறானே, இந்த அடியார் சதா என்னை பார்த்துட்டு இருக்கிறான், நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உணர்றானே என்ன என்று அல்லாஹ் தானா ஒன்று பிரியப்படுறான். என்ன செய்யணும், அந்த ஹால வளர்க்கறதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். ஹால கொண்டு வரதா ரமலானே. ரமலானே இருக்குமா இல்ல கவனிங்க தம்பி, முசபில் பாய், ரமலான் எதுக்கு பயிற்சி, கால வளர்க்கறதுக்கு இல்லை, ஹால வளர்க்கறது. நாம சொல்றத ஹால கொண்டு வரது தான் ரமலான் பயிற்சி. நல்லா கவனிங்க பாய் தம்பி, அஷ்ரஃப் அலி பாய், அஷ்ரஃப் அலி பாய்கிட்ட நோம்பு வச்சிருக்கீங்க, நோம்பு வைக்கிறீங்களா இல்லையா? நோம்பு வச்சிருக்கீங்க. அஷ்ரஃப் அலி பாய் நீங்க தான் நோம்பு வைக்கிறீங்களா இல்லையா? நோம்பு வச்சிருக்கீங்க. உங்களை வந்து அஷ்ரஃப் அலி பாய் கூப்பிட்டாரு, நீங்க வாடா தனியா ஒரு உள்ள போய் சாத்தி யாரும் தெரியாது, உள்ள ஜூஸ் வாங்கிட்டு வச்சிருக்கேன், மாசா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா என்ன அங்க போய் குடிக்கலாம், ஏன்னா அங்கதான் கேமராலாம் இல்லை, இல்லை தெரியாது. ஏப்பா ஜிபேர் பாய் கவனிங்க பாய், தூங்குறீங்க, ரூமுக்குள்ள கேமரா இல்லை, ரூமுக்குள்ள கேமரா, அதனால ரூமுக்குள்ள போயிடலாம். ரூமுக்குள்ள நான் வந்து என்ன செய்யறேன், ரஹான மாசா பாட்டு
போறாரு ஷரஃப் அலி காலேஜ் போறாரு. நீங்க போய்யா ஏன் போக மாட்டேன் நோம்பு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நோம்பு தான் சமாளிப்பு பார்ப்போம், யாரும் பார்க்காம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுங்க. ஏன் வேணும் சொல்லுங்க. இல்லை யாரும் பார்க்கலையே. அவர் சின்ன பிள்ளை கூட இவரு சொல்றாரு, பெரிய பிள்ளை தான். எங்க ஊர்ல சவுதாடு குடிக்குது சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை காலையில நைட்டு வரைக்கும் தண்ணி கூட குடிக்கிறதே இல்லை. நீங்க ஜூஸ் கலந்து இருக்கிறாங்க, தவறைக்கு வாழ ஆசையில் தண்ணி எடுத்து வாழ வச்சிருச்சு. நீ நோம்பு வச்சிருக்க அப்படின்னு துண்டு வச்சு ஓடுது, ஓடி போய் ஆற்றுல துப்பிட்டு வீட்டு வருது. சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் அதை என்ன செய்யுமா, நோம்பு வச்சிருக்கோம் சாப்பிடக்கூடாது. யாரும் பார்க்கலாட்டி தெரியாம குடிச்சுக்கலாம் குடிக்கிறாங்களா? ஏன் குடிக்கிறது இல்லை? நோம்பு என்ன ட்ரைனிங் கொடுக்குது, யாரும் பார்க்கலாட்டி சதா அல்லாஹ்வை பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் நோம்பு, அதுதான் நோம்பு. ரமலான் நோம்பு இருக்குமா, நம்ம ஹார்ட் ட்ரைனிங் கொடுக்குதான். ஹார்ட் ட்ரைனிங் என்னன்னா ரமலான் ஃபுல்லாக ஹார்ட் ட்ரைனிங். என்ன ஹார்ட்னா என்ன? ஹார்ட்னா என்ன? சதா அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்க உள்ளது. சொல்லுங்க, ஹார்ட் என்னப்பா? அந்த உணர்வை ட்ரைனிங் கொடுக்கறது தான் ரமலான். ரமலான் ஃபுல்லாக 30 நாள் அல்லாஹ் என் கூட இருக்கிறான், என் கூட இருக்கிறான். அந்த ட்ரைனிங் கொடுத்து இப்போ மற்றவங்களுக்குலாம் நோம்பு வச்சது கொடுத்து அந்த ட்ரைனிங், நமக்கு நைட்டும் அந்த ட்ரைனிங். நைட்டும் அதே வச்சுதான் விடிய விடிய ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்னா, நான் இல்லை நிச்சயமாக இதே ட்ரைனிங் தான். நான் இல்லைப்பா, நான் இல்லை ரப்பு தான் இருக்கான். சதா என் கூட நான் பார்த்துட்டே இருக்கலாம், என் கூட இருக்கலாம். இந்த ட்ரைனிங் தான் விடிய விடிய நடக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மோலா எங்க இருந்து கவனிக்கிறான் நம்மள? உன் கூட இருக்கு. கேமரா பயப்படுறோம். அஸ்கர் பாய் கேமரா பயப்படுறோம் இல்லையா? பாய் கவனி பாய் ரசிக் பாய் கேமரா என்ன செய்யணும், பயப்படுறோம் இல்லையா? இந்த கேமரா இருக்கு, இங்க நிற்கக்கூடாது அப்படின்னு போயிடுறா உஸ்தாத் பார்த்துட்டு போவாங்க. கேமரா இருந்தால் பயப்படுகிறோம். அல்லாஹ் என்ன கேமரா வச்சிருக்கான்? அல்லாஹ் என்ன கேமரா வச்சிருக்கான்? நீ என்ன உனக்கு கேமரா? உங்களுக்கு கேமரா நீங்க தான். சொல்லிக்கோங்க, பயனில்லை. உங்களுடைய கை கால்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே கேமரா தான். இது எல்லாமே நீங்க செய்யறத கேப்சர் பண்ணிட்டே இருக்கு. கேப்சர் பண்றது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சிருக்கு. துபல்லிகுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அங்க வந்து தொடர்பு எல்லாமே உங்கள் கைகள், உங்கள் கால்கள், உங்கள் உடல் உறுப்புகள், உங்களுடைய தோள்கள் கூட பேசும். எல்லாம் நீங்க என்னென்ன செய்றீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன் மூளை எங்க இருக்கிறானோ நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க கவனிங்க. மூளை எங்க இருக்கிறானோ அவன் இருக்கிற இடத்துல அவனுடைய எல்லா சிபாட்டுகளோட தான் இருப்பான். மூளை கொடுக்காங்களா? சரிங்களா? உங்களுக்கு மூளை இருக்கணும் இல்லையா? அவன் தனியா இருக்க மாட்டான். அவன் ராத் மட்டும் இருக்காரு, அவன் சிபாட்டோட சேர்ந்தார். ராத் எங்க இருக்கோ அவன் சிபாட்டு. ராத் எங்க இருக்கோ. ஆமா, சல்மான் பாய் இங்க இருக்கிறாரு. அவருடைய பாடகர் என்ற தன்மை மட்டும் இங்க இருக்கு. இங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சில பேர் சொல்ற மாதிரி அல்லாஹ் எங்கெல்லாம் ஒவ்வொரு மாக்கும் பைனமா கூட்டும் என்று உலமாக்கள் எங்கெல்லாம் ராஹே உலமாக்கள் எங்கெல்லாம் குர்ஆன்ல வருதோ அது எல்லாம் சொல்றாங்க வேல்மிகி. அவனுடைய இல்மு நம்ம கூட இருக்குது. என்ன விளக்காடுனால அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கிறாங்கிறத விளக்க முடியல. அல்லாஹ் என்ன பண்றாங்க? காரணம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய இல்மு தான் நம்ம கூட இருக்குது. அந்த அளவுக்கு கூட அந்த அறிவு வேலை செய்யல. ஏன்? சில ரசிகர்கள் எழுதியிருக்காங்கன்னா எதுக்காக எழுதியிருக்காங்கன்னா லாஹிரி, அதாவது வெளிப்படையான அவாமல் தவறாக விளங்கிக்குவாங்க. அல்லாஹ் நாம முன்னும் விளங்கிக்குவாங்க, தைரியத்தை மறுத்துருவாங்க என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? வெளிமீன் போட்டாங்க. வெளிமீன் போட்ட நோக்கமே வந்து விதாத்திக்கு தான் நோக்கம். ஏன்னா இல்ம விட்டு தாத்தி பிரிக்கவே முடியும். எல்ம விட்டு தாத்தி பிரியுமா? நல்ல வழி பாய். தாத்தி விட்டு சித்தத்து பிரியுமா பாய்? நாசர் பாய்
நாசர் பாய் வந்து ஒரு குடும்பஸ்தர் ஒரு அப்படிங்கிற தன்மை மட்டும் வீட்டில் இருக்குங்க. இங்கே வந்துட்டார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுப்பா. அண்ணவாருன்னா அவங்க விரும்பியே போட்டாவே என்ன விளக்கம்னா விதார்த்தின்னு அர்த்தம். ஏன் ராத்தை விட்டும் சிங்கத்து பிரிக்கிறது முகால், முடியவே முடியாது. முகால் அப்ப சாதாரண சின்ன விஷயத்தை கூட விளங்காமல் அல்லாஹ் எங்கெல்லாம் எங்கெல்லாம் கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சொல்லணுமோ அத்தனை முறையே எல்லாம் சொல்லிட்டான். கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி என்னவா ஆனா நீ கூட இருக்கிற எல்லாம் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறேன். இன்னும் என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ பக்கத்துல நெருக்கத்துல என்னென்ன வார்த்தை இருக்கு எல்லா வார்த்தையும் சொல்லி நல்லா என்ன பண்றான்? ஏய் நோடி எல்லா வார்த்தையும் சொன்னாங்கல்ல நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறேன். ஆனா அவன் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல எல்லாரும் என் கூட வந்தா சரிக்கிறாங்க. எல்லாம் என் கூட வந்தா எல்லா இடத்துலையும் கூட வச்சுக்கிறது. சைத்தானோட கூட வச்சுக்கணும். என்ன சொல்றான்? சைத்தானோட கூட அல்லாஹ் என் கூட வச்சுக்கிறது வேலை வச்சுக்கூடாது. அதான் வச்சா ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாமே நம்ம கூட வச்சா நமக்கு எப்படி கஷ்டம் தான் இருக்கும். அல்லாஹ் கூட இருந்தா ஏதாவது நம்ம எல்லாம் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சைத்தான வச்சுட்டா என்னன்னு சொல்லலாம். சைத்தான வச்சுட்டா அவன் என்ன சொல்றாங்க? சைத்தான் எங்கன்னா சைத்தான் அர்த்தத்தில் ஓடுறான். அப்படியே அது ஒத்துக்கிறான். தீசிங்க சரியான அது ஒத்துக்கிறான். குரான்ல அல்ல நான் கூப்பிடுறானேப்பா அதுக்கு நம்ம வந்து தாய் செஞ்சுக்கணும். அது வந்து நேரடியாக செய்யக்கூடாது. அந்த அர்த்தம் கொடுக்கூடாது. அல்லாவோட இரும்பு நம்ம கூட இருக்கு அதுன்னு வச்சுக்கணும். அப்படின்னு வச்சுக்கணும். புரிஞ்சாப்பா? ஆனா சைத்தாவை போடணும். ஆமாமா ரத்தத்தில் ஓடுறான். அப்படியே ரத்தத்தில் அப்படியே ஓடுறான். அதை ஒத்துக்கிறேன். அவ என்ன செய்யப்பா என்ன சொல்லுவாங்க? அல்லாவை வானத்துக்கு மேல வச்சுட்டான், ரசூலுல்லாஹ் பூமிக்கே வச்சுட்டான், சைத்தான் கூட வச்சுட்டான். அப்ப இவன் செயல் எப்படி இருக்கும்? உள்ள வெளியே வர செயல சைத்தான் இடமா தான் இருக்கும். சைத்தான் செயல வெளியாகும். ஷேத்மானுக்கு என்ன கொடுக்குறாங்க? அல்லாஹ் உன்னுடன் ரசூலுல்லாஹ் உன்னுடன் என்னவா ஷேஃப் உன்னுடன் எல்லாம் உன் கூட தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் உன் கூட வந்தா சைத்தான் வெளியே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சைத்தான் உன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் இருக்க இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்க சைத்தான் இருக்க மாட்டான். அல்லாமே ரசூலையும் உன் கூட வச்சுக்கிட்ட அவன் இடத்துல ஓடணும்னா ஆனா உன் கூட ஓடி போயிடும். மூலா எங்க வேணாலும் இதா அதற்கான கனச அல்லாவோட திக்ர் வந்துருச்சுன்னா அடிச்சு வந்து ஓடி போயிடும். வைதா மஃபல வஸ்வஸ நீங்க அல்லாஹ் மறந்தீங்கன்னா வஸ்வாஸ் பண்ணிட்டே இருக்கும் அவங்க உள்ளத்துல வந்துடும். உள்ள வந்துடும். சைத்தானை பழகினாமா இதா அதற்கான கனச அல்லாவோட திக்ர் வந்துருச்சு, அல்லாவோட நீ வந்துருச்சு, அல்லாஹ் உன் கூட வச்சுக்கிட்டீங்க ஓடி போயிடும். இதா மஃபல அல்லாஹ் மறந்துட்டீங்க, அல்லாஹ் கூட இல்லையே விளங்குறீங்க வஸ்வஸ பண்ணிட்டே இருக்கும். இன்றைய நம்ம அவாவுடைய ஈமான் எப்படி இருக்குமா? அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல வச்சுட்டான், ரசூலுல்லாஹ் பூமி கடில வச்சுட்டான். புரிஞ்சுங்களா? பூமி கடில வச்சுட்டு தாராட்ட பாடுறாங்க. இதெல்லாம் ஒரு கவிஞர் பாடுறாரு. என்ன பாடுறாரு? மதீனத்தோட்ட மாளிகையில் மண்படியில் மன்னரை போல் தூய நபி தூங்குகிறார் தாலேலோ அப்படின்னு பாடுறாரு. தாலாட்டுப்பா தாலாட்டு ரசூலுல்லாஹ் தாலாட்டு படிக்கிறீங்களா? வாக்கத்தில் வந்து ரொம்ப பிரபலமான பாட்டு. அர்த்தம் பண்ணா அந்த பாட்டு கேட்டீங்களா? தாலாட்டு பாட்டு ரசூலுல்லாஹ் தாலாட்டு பாட்டு கேட்டீங்களா? கேட்டீங்க. மதீனத்தோட்ட மாளிகையில் மண்படியில் மன்னரை போல் தூய நபி தூங்குகிறார் தாலேலோ அது பாட்டு. ரொம்ப பிரபலமான பாட்டு. சுந்தர தாலாட்டு பாட்டு இருக்குங்க. கடைசியில் எழுப்புறார். கடைசியில் அந்த பாட்டை கடைசியில் ஒரு அடியோ என்ன அடியோம்னா மண்
மன்னரவர் தூங்கிவிட்டாள் மன்னகமே தூங்கிவிடும் விண்ணவரே உயிரெழுப்ப வாரியோ. இவர் தூங்கிட்டா உடம்பே தூங்கிடும். மாணவரை கூப்பிடுறார், இவங்க எழுப்பி கொடுக்குற சொல்லாவ நிறைய அந்த பாட்டுக்கு ரசூல்லா பண்ணவே கவுல வச்சு தூங்க வச்சு தாராட்டு பண்ணல தூங்க அவன் தூங்க வச்சிட்டார். அல்லாஹ் கொண்டு வானத்துல மேல ஏறி வானத்துல ஒரு கோடு போட்டு இந்த எல்லை தாண்டி நீ வரக்கூடாது நான் வர மாட்டேன். என்ன இருக்கும் என்ன சொல்றான்? ஒரு கோடு போட்டு இந்த கோடை தாண்டி நீ வரக்கூடாது நான் அந்த வர மாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கும். நீ ஒரே என்ன சொல்றான்? பேச்சு பேச்சாதான் இருக்கும். நீ அந்த பக்கம் வீர அந்த பக்கம் நிற்கிற தாண்டி வரக்கூடாது. நீ வந்தாலும் பிரச்சனை நானும் அந்த வர மாட்டேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அல்லாடி என்ன பண்ணா அக்ரிமெண்ட் போட்டான். எல்லாமே தூக்கி மேல இருக்காங்க. கோடு போட்டு மேல ரசூல்லா அப்புறம் கிடையாது. போலீஸ்னா யார் கூட எவ்வளோ செய்யலாம் என்ன சொல்ல ராஜத்துக்கு மட்டும் இறங்கி வரும். ஆமா அப்பவே ராஜத்துக்கு மட்டும் பக்கத்துல வர மாட்டார். ஃபர்ஸ்ட் வாரம் முதல் வாரம் அதுக்கு மேல அதுக்கு ஒரு எல்லை தான். எல்லாம் ஒரு எல்லை தான். அது ஃபர்ஸ்ட் மேல ஒரு எல்லை ராஜத்துக்கு வந்துட்டு அவன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நிறுத்தி மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம செயல்பாடுகள் நமக்கு விடிய விடிய என்ன கற்றுக்கணும்? பகல் ஃபுல்லாக எல்லாம் டென்ட் கொடுக்குறோம். என்ன டென்ட் கொடுக்குறோம்? நம்ம கூட இருக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சதா அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன், உன்னை வந்து நான் பிரிஞ்சவில்லை, நோம்பு கூட ட்ரைனிங் கொடுக்குறான். இரவெல்லாம் நம்ம செயல்பாடு நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதே ஆள் தான். பகல் நேரத்து ட்ரைனிங் இல்லை, அதே ட்ரைனிங் தான் பண்ணுறான். நல்லா கூட இருக்கிறான், அதே ட்ரைனிங். வேண்டாமா நம்ம என்ன வளர்ந்து தம்பி இது என்ன இருக்கான்னு ட்ரைனிங் ரமலான் இருக்கான்னு நமக்கு ஹார்ட் ட்ரைனிங் சொல்லுங்க. என்ன ஆளு எல்லாம் போடுறதுதான். அதை ட்ரைனிங் பண்ணி ரமலான் முடியும் போது எங்க பார்த்தாலும் மூளை தெரியும். மூளாவுக்கு நம்ம கண்ணு மறைந்த ஒரு வினாடி கூட மறைந்தவர்களா இல்லை என்று என்ன முழுசாகும். அந்த ட்ரைனிங்கை வந்து இந்த காலத்துல சூஃபியாக்கள் சின்ன குழந்தைகளே விடுவாங்க. அத்தை உள்ள சின்ன குழந்தைங்க உட்கார நினைச்சாங்களா நபி யாராவது மகான் சூஃபி அவன் பேர் ஞாபகம் அவன் தாய் வந்து ட்ரைனிங் தான். அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு மஇ சொல்லுங்க. நாதிரினா என் கூட இருக்கிறான், நாதிரினா என்னை பார்க்கறான், அல்லாஹு மஇனா என்னோட இருக்கிறான். சொல்லுங்க. அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு மஇ சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு மஇ இது ட்ரைனிங் தான். அம்மா எப்போதான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்ல நம்ம உள்ளத்துல வரல. அவங்க அரபியல் அவங்க அதனால அரபியல் சொல்லிட்டே இருந்தாங்க. அல்லாஹு ஹாதிரி அப்போ அது மனசுல இறங்கிச்சு. எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம், இல்லை ஹாதிரா இருக்கிறான், முன்னாடி பிரசன்னமா இருக்கிறான், ஆளுநர் முன்னாடி பிரசன்னமா இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் முழுசா வந்துருச்சு. நினைச்சா ஒரு நாள் குளிக்க போப்பா அப்படிங்கிறாங்க. குளிக்க போப்பாங்க ஏசி உருவுறாங்க. முன்னாடி என்ன தெரியாது ட்ரெஸ்ஸை மாற்றுப்பா முன்னாடி எல்லாம் பார்த்துருவோம். உள்ள தெரிஞ்சுக்கோம் யாருப்பா என்ன ட்ரெஸ் மாட்டோம்னா ட்ரெஸ் மாட்ட மாட்டேங்குது, குளிக்க மாட்டேங்குது. அப்படி அதே சிக்கல் வந்துச்சு. ஃபுல்லா அது அப்படியே குளிக்கிட்டு இன்னும் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? சரி துண்டு வச்சு குத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன், துண்டு வச்சு குத்திக்கிறேன் அப்படி சரி துண்டு வச்சு துணி வச்சு சுற்றிக்கிட்டாங்க. அவர் மாற்றிட்டார். சின்ன பிள்ளை தானே அவர் வெளியில துண்டு வச்சு குத்தினா நல்லா பண்ணா மறைஞ்சிருமா அங்க விட்டாங்க இல்லையா? ஏக சொல்லுப்பா அந்த குழந்தை அவர்களுக்கு அடங்கிருக்கு. அல்லா துண்டை வச்சு குத்திட்டு இது மாற்றி வச்சுக்கிறேன். அதே நாளில் படங்கணும், அதே மாதிரி படணும். என்ன படணும்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஆதிரி அல்லாஹ் நாதிரி அல்லாஹ்வுடைய குணாన్ని பார்த்துட்டே இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இதுதான் ரமலான்
ஃபுல்லா நம்ம இப்படி உட்கார வச்சு வேற எந்த தாலியும் இல்லை, ஒரே தாலியும் தான். எல்லாரும் பேசக்கூடிய சுத்தங்கள் பாருங்க என்ன வருமா, எல்லாம் எல்லா பயானுடைய சுருக்கம் என்னாகும், அல்லாஹ் கூட இருக்கான், கூட இருக்கான். அல்லாஹ் தூரம் வளர்க்கா, அல்லாஹ் கூட விளக்கிப்பா, அல்லாஹ் கூட அல்லாஹ் இருப்பதை பார்த்து கொண்டே பார்க்கவே சொல்றேன்ப்பா, இருக்கிறத பார்த்துட்டே பார்க்கவே சொல்றேன். இல்லாததை என்ன செய்யறேன், இருக்கிறது இருக்கிறத இல்லைங்க, இருக்கிறத இல்லைங்கிறா, இல்லாத பாட்டு. இந்த பாட்டுல பார்த்து தும்பி பாட்டு பார்த்துங்க, பாட்டுல பார்த்தீங்க அசல்ல நீங்க பார்த்து கிளாசிக் தான் பார்த்தீங்க எல்லாருமே நீங்க, ஆனா பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தது எதாவது பார்த்தீங்க, பிளாஸ்டிக் தான் பார்த்தீங்க. பிளாஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன், பாட்டு மட்டும் பாருங்க, பார்க்க முடியுமா தம்பி, பிளாஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன், பாட்டில் விட்டு பாருங்க. யார் உண்டப்பா உழுதப்பா அஸ்கர் உண்டா பாட்டில் அவருதா இருக்கானே, இந்த பிளாஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன், பாட்டில் விட்டு நீங்க பிளாஸ்டிக் எடுத்துக்கிறப்பா பாட்டில் முடியுமா? அப்ப நம்ம அசல்ல போதாவனா பார்க்கிறோம், ஒவ்வொரு சூரத்திலையும் அவன் தான் வெளியே இருக்கிறான், இல்லைங்களா? அவன் தான் வெளியே இருக்கான். உதாரணம் அவன் பாட்டு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்களா, தக தக வென்று தங்கம் அவ்வளா நின்றது, தட்டான கத்திரமயால் நகையாயானது, உங்கள் நான் என்கிறது தோடு நான் என்கிறது, மணியரே உங்கள் நான் என்கிறது தோடு நான் என்கிறது, உங்கள் தோடு அழிந்தாள் சொல்லுங்க தங்கமே. எல்லா சூரத்திலையும் தங்கதான் வந்துச்சு, புரிஞ்சாமா? எல்லா சூரத்திலும் இருந்துச்சு. நான் நான் என்று மரம் ஒன்றுதான் நின்றது, நாள் காலியரே ஆரி என்று பல வந்தது. அதுக்கப்புறம் ஆரி வந்துச்சு, நாங்கள் எல்லா பல வழிகளும் வந்துச்சு, ஒன்று இருந்து ஒரே மரம் தான். அதுக்கப்புறம் நாள் காலியரே ஆரி என்று பல வந்தது, நான் நான் என்று பின்பு வந்ததெல்லாம் சொல்லுது. இதுல நம்ம ஒவ்வொன்றும் வேறாளி நான் அப்படிங்குது, என்னது டேபிள் டெஸ்க் நான் அப்படிங்குது, நான் அப்படி டெஸ்க் கத்துனா இங்க சத்தம் வரும், மரத்துல இருந்தா ஒரு சத்தம் டெஸ்க்ல இருந்து வராது. வேறாளி நான் அப்படி கத்துனா இங்க இருந்து வரும். அப்ப இந்த உலகத்துல யார் நான் நான் சொன்னா இங்க இருந்து நானே மூலால இருந்தா வந்துருக்குதா, அது சுயமா இருக்கக்கூடிய தன்மையே இல்லையே. எப்படி ரேகாலையும் நாற்காலியும் மரத்தை கொண்டிருக்கிறதோ நாம் எல்லாம் யாரை கொண்டிருக்கிறோம், நான் நீங்க குழந்தை கொண்ட சட்டம் வந்துச்சுன்னா எங்க வந்தது, மூலால தான். பொழுது மூலால புரியுதா? நான் நான் என்று பின்பு வந்ததெல்லாம் சொல்லுது. அப்புறம் நாம் அதை வகுத்தால் ஒன்றுதான் மிஞ்சுது. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு முடிச்சிட்டீங்க, ரேகாலிய டேபிள்ல எல்லாம் அடிச்சு உடச்சு துந்துர போட்டு என்ன இருக்கும், ரேகாலி காண போயிடும், டேபிள் காண போயிடும். என்னப்பா என்ன மிச்சம் இருக்கும், மரம் தான் மிச்சம். புரிஞ்சாப்பா? அந்த மாதிரிமா எல்லா வஸ்துக்களுடைய சூரத்துல 3000 இருந்து நம்ம தேர்வு செய்யலாம். விளஞ்சாமா? அதை விளங்குறது தான் இந்த ரமலான் இரவெல்லாம் அதை விளக்கும். 27 நாள் இந்த நடக்கும். என்ன விளக்கணும்? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சதாவை இருக்கிறான். அல்லாஹ் ஆகிரி அல்லாஹ் ஆகிரி அல்லாஹ் இதே திக்ர் இதே சில மனுஷா ரமலான பகலெல்லாம் அதே திக்ர் தான், வீட்டெல்லாம் அதே திக்ர் தான். அந்த திக்ரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக.